ஹலோ நண்பா, நீங்கள் இது கவனிச்சிருக்கீங்களா? டேபிள் ஃபேன் ஏன் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றுது, சீலிங் ஃபேன் ஏன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றுதுன்னு? டேபிள் ஃபேனில் இருக்கிற மோட்டரும் சீலிங் ஃபேனில் இருக்கிற மோட்டரும் ரெண்டுமே சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் தான். ஆனால் டைரக்ஷன் மட்டும் ஏன் மாறுது? எல்லா மோட்டருமே கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றுறபடி தான் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் சீலிங் ஃபேன் மட்டும் ஏன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றுது? ஒரு மோட்டருடைய முக்கியமான ரெண்டு பாகம்னா ஒன்று ஸ்டேட்டார் வைண்டிங், இன்னொன்று ரோட்டார். ஸ்டேட்டார் வைண்டிங் வந்து நிலையாகவும் ரோட்டார் வந்து சுழலும் வண்ணமாக இருக்கும். டேபிள் ஃபேன் மோட்டருடைய ஸ்டேட்டார் வைண்டிங் வெளிப்புறத்துலையும் ரோட்டார் உட்புறத்துலையும் இருக்கும். டேபிள் ஃபேன் மோட்டருடைய ஸ்டேட்டார் வைண்டிங்க்கு சப்ளை கொடுக்கும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன் வந்து நார்த்லேருந்து சவுத்து நோக்கி போகிறதுனால ரோட்டார் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றுது. ரோட்டார் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றுறதுனால அதோட இணைக்கப்பட்டு இருக்க ஃபேன் பிளேடும் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றும். சீலிங் ஃபேனுடைய ஸ்டேட்டார் வைண்டிங் உட்புறத்துலையும் ரோட்டார் வெளிப்புறத்தில் இருக்கிறதுனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன் சவுத்துலேருந்து நார்த்து நோக்கி போகும். இதனால் ரோட்டார் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றுது. ரோட்டார் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றுறதுனால சீலிங் ஃபேன் மோட்டருக்கு மேலே இணைக்கப்பட்டு இருக்க ஃபேன் பிளேடும் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றுது. இப்போ வர சீலிங் ஃபேனில் எல்லாமே கிளாக்வைஸில் சுற்றுற மாதிரியும் ஆன்டி கிளாக்வைஸ் சுற்றுற மாதிரியும் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்து